ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, பொங்கல், வடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. டக்குன்னு 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த சட்னி ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட பெரிய சைஸ் பூண்டு பல் ஒரு 4 சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை இப்போது லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க வேணாம், சும்மா லைட்டாக வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதில் வந்து பொட்டுக்கடலை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேணாம். இது எல்லாத்தையுமே இப்போது மிதமான தீயில வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இது வறுத்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் லைட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 10-20 செகண்ட் வறுத்திங்கன்னா போதும். இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. இது கூட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னியும் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட சேர்த்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து உங்களுடைய விருப்பம்தான். திக்க வைக்கணுன்னா வச்சுக்கலாம், இல்லை தண்ணியை வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க, உங்களுடைய விருப்பம்தான். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளித்து இதில் சேர்த்திங்க அப்படின்னா சட்னி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சுங்க. டக்குன்னு ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த சட்னி செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான சட்னி. இந்த சட்னி ரெசிபியை கண்டிப்பாக இன்றைக்கே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.